கரூருக்கு இரவோடு இரவாக ஓடிய ஸ்டாலின் எப்போ டெல்டா பக்கம் வருவாரு என வேதனையோடு கேட்கிறார்கள் விவசாயிகள். டெல்டா மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே சேதங்கள் தொடங்கிவிட்டது. சுமார் 1,00,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமாகி இருப்பதாக சொல்கிறார்கள் விவசாயிகள். அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமானதோடு ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்பட்டதால் மழையில் நனைந்து முளைத்துள்ளது. வாழ்வாதாரமே போச்சு என வேதனையில் புலம்புகிறார்கள் விவசாயிகள். எல்லாமே முளைச்சு போயிடுச்சு. கள்ளப்பரம்பரை ஐஓபி பேங்க்ல 1,50,000 ரூபாய்க்கு நகை வச்சிருக்கேன். 1 ரூபா ஒரு படி நெல் கூட இதில் அறுக்க முடியாது. அறுத்து கொண்ட போட்டோ கூட டிபிஎஸ்ல எடுக்க மாட்டாங்க. அடுத்தது நான் தாளடி விவசாயம் போனா இந்த 10 காசுக்கு இல்லை, தாலி கொண்டு அடை வச்சுட்டேன். நீங்க தான் பார்த்து ஏதாவது இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துங்க, வேற எதுவும் வேண்டாம். இன்சூரன்ஸ் பணத்தை கொடுங்க. இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு போதும். நாங்கள் கட்டியிருக்கோம்ல, ஏக்கருக்கு கட்டியிருக்கோம்ல, 600 ரூபா கட்டியிருக்கோம்ல, அதை கொடுங்க. என்ன நிர்வாகம் நடக்குதுங்க? நீங்க எது இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதானே? கட்டியிருக்கோம்ல, நாங்க சொன்ன அவசரம் கட்டியிருக்கோம். அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுங்க. இன்சூரன்ஸ் கொடுங்க. வயல வந்து பாருங்க, அதிகாரி வாங்கயா வாங்க. இப்படி விவசாயிகள் கண்ணீர் வடிக்க கை கொடுக்கும் விதமாக புரட்சி தமிழர் களத்துக்கு வந்து விட்டார். அவரிடமே விவசாயிகள் தங்களது வேதனைகளை கொட்டி தீர்த்துள்ளனர். தாழ்சங்கிலி கொண்டு அடை வச்சுட்டு விவசாயம் பண்ணி நெல்லை கொண்டுட்டு வந்தா குருவா அறுப்பாங்களுக்கு தெரியும்ல, அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அந்த பாதுகாப்பா நெல்லை கொண்டுட்டு போகணும்ல. நெல்லை எல்லாம் சீரழிஞ்சிட கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்தா கவர்மெண்ட் இப்படி போட்டு வச்சிருக்கு நெல்லை. இப்படி மக்கள் வேதனையில் இருக்கும் போது, எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் நிற்கும் போது, ஸ்டாலினும் அவரது மகனும் எங்கே சென்றார்கள்? சென்னையில் உட்கார்ந்து கொண்டு டிவியில் செய்தி பார்த்து அதிகாரிகளுடன் ஆய்வு என ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கரூருக்கு இரவோடு இரவாக சென்று 10,00,000 நிவாரணம் எல்லாம் அறிவித்தாரே, அதுபோல டெல்டாவிற்கு ஓடியிருக்க வேண்டாமா? நிவாரணம் என்னவென சொல்லி இருக்க வேண்டாமா? பயிர் சேதத்தை ஆய்வு செய்ய குழுவாவது போட்டிருக்க வேண்டாமா? ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? சேதமில்லை என்கிறார். அமைச்சர் பன்னீர்செல்வம் லேசா முளைச்சிருச்சு என்கிறார். இப்போ வாங்க சார் டெல்டாவுக்கு என விவசாயிகள் வேதனையோடு அழைக்கிறார்கள். கரூருக்கு ஓடியவர் டெல்டாவுக்கு வருவாரா அல்லது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பதுங்கியது போல பதுங்கிக் கொள்வாரா?